அனிமல் தக்காளி தாறுமாறான ஒரு படங்க. அதாவது இந்த வருஷத்தில் வந்து தாறுமாறான ஒரு படத்தில் இந்த படமும் ஒரு படம். எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ரிவ்யூஸ், எவ்வளோ ரோஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, இந்த படம் ஒரு தரமான படம் தான். அதாவது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இது ஒரு 18+ படம், அதாவது அர்ஜுன் வருவா மாரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படம் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பணக்கார பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அவங்களோட பாசத்தை பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருந்திருக்கும். அதுக்கான ரிவெஞ்ச் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படி தான் அந்த படம் ஃபுல்லாகவே இருந்திருக்கும். இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பணக்கார வீட்டில் இருக்கிற பையன் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய டைமில் ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவை அவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அப்பா அந்த பையனை சரியாக புரிஞ்சிக்காதனால அவர் எப்படி மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தன் பையன் எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் அப்படின்னு சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ரன் ஆகிருக்கும். அதில் தான் இல்லை இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த ஸ்டோரியை பற்றி முழுசாக பார்க்கலாம். லெட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தமிழ் ரிவ்யூவர். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹீரோ அவருக்கு பார்த்திங்கன்னா 2 அக்கா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிறந்தநாள். அன்றைக்கி பிறந்தநாள் அப்போ பார்த்திங்கன்னா அவர் அவங்க அப்பாவுக்காக விஷ் பண்ண சீக்கிரமாக ஓடி வர்றாரு. அப்போ அவங்க கிளாஸில் ஏன் அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி பிடிச்சி அடித்து முட்டி போட வச்சிடுறாங்க. அதையெல்லாம் பெருசாக ஃபீல் பண்ணாத அவர் இன்றைக்கி நம்ம அப்பாவுக்கு பர்த்டே, நம்ம எப்படியா ஃபஸ்ட்டு விஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆர்வமாக வராரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஒர்க்குன்னு பிஸியாக இருக்கார். அவர்கிட்ட சரியாக பேசுகிறது கிடையாது. அவங்க பையனே கண்டுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் காமிக்கிறாங்க. அதாவது அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அக்காவோட காலேஜில் ரேகிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை தேடி வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அப்பயும் பிஸியாக தான் இருந்திருப்பார். அப்பா இல்லாதனால அந்த பொறுப்பு எல்லாம் தனக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அக்காவை மிரட்டவனை போய் பார்த்திங்கன்னா மிரட்ட போயிருக்காரு. அதாவது ஹீரோ அப்போ 12th தான் படிச்சிருக்காரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. அந்தளவுக்கு அவருக்கு அப்பயே கட்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவர் சொன்னதை யாருமே மதிக்கல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அவரோட கன் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுடுறாரு. சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பயந்துட்டு எல்லாம் சாரி கேட்டுட்டு அவங்க போகிறாங்க. அந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ரேகிங் பண்ணவங்க வரல. அதுக்கப்புறம் அவங்க காரில் போயிட்டு இருக்க மறுபடியும் வந்து ரேகிங் பண்ணாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் சரியான கோபத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மேலே எல்லாம் காரை விட்டு ஏற்றி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அவங்க அப்பா அவனை போட்டு அடி அடிக்கிறார் நம்ம ஹீரோவை. எதனால் இதுமாரி பண்ணுன்னு கேட்டதுக்கு நான் எந்த தப்புமே பண்ணல, அது எல்லாமே அவங்க தான் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்பா அதை கேட்டிருக்க மாட்டார். இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ உடனே அப்ராட் கிளம்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ரிட்டன் அவர் வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா போயிருப்பார். அதாவது ரிசப்ஷனுக்கு போயிருப்பார். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அவர் லக்ஷ்மிகாவை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் சின்ன வயசில் ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். இவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அதாவது ஆல்ஃபா மேலே பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மனம் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை ஏற்றுக்குவோம். அதாவது ஹீரோவே லவ் பண்ண ஆரம்பித்து இவங்க கூட சேரலான்னு வருவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட அந்த நேரத்தில் அவரோட பர்த்டே நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கும் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஆகாது. அதனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மானங்கண்ணே திட்டி விட்டுருவார். இது பிடிக்காமல் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா நீ வந்ததே தப்பு, மறுபடியும் நீ அப்ராடே கிளம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா துரத்தி விட்ருவார். அந்த நேரத்தில் நம்ம ராஷ்மிகா மீட் பண்ண இவங்க 2 பேரும் சரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. ஆனால் அவங்க அப்பா அதையெல்லாம் கண்டுக்காமல் பார்த்திங்கன்னா இவர் போய்ட்டே போயிட்டார். அதாவது கேக் கட் பண்ண போயிட்டார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு அப்புறமா எதனால் திரும்ப வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை யாரும் கண்ணால் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 வாட்டி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஏதோ தப்பி தவறி பார்த்திங்கன்னா உயிர் பொழைச்சிருப்பார். அவரை பார்க்க வர்றப்போ பார்த்திங்கன்னா அவரோட மருமகன் திரும்பி பார்த்திங்கன்னா இவரை விட்டுருக்க மாட்டார். அதாவது உள்ளே விட மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சரி எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்முன்னு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்கள மீட் பண்ணி எல்லாரையும் பேசிட்டு பார்த்திங்கன்னா இது யார் ஷூட் பண்ணா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் அதாவது ராஷ்மியா கூட 2 பசங்க கூட வந்திருப்பார். இது எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவர் ஒய்ஃப் கூட அவர் எப்படி வேணா இருக்கலாம். அதை லைட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அதனால் ரொம்ப தான் பார்த்திங்கன்னா அந்த சீனை தான் ரொம்ப காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் பயப்பட வேணாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரோட ரிலேஷனை தேடி ஹெல்ப் கேட்க போகிறாரு. அதாவது இந்த உள்ள செக்யூரிட்டி யாருமே அவ்வளோ நல்லவங்க கிடையாது. யாரை நம்புறதுன்னு தெரியாமல் இவங்க பார்த்திங்கன்னா அவங்க ரிலேஷன் அவங்களோட அண்ணாக்களை பார்த்திங்கன்னா திருப்பி கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடி கடை வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் யார் அட்டெம்ப்ட் பண்ணுறா, யார் கொலை பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரையும் இவங்க அப்பா வெளில அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக பாடி டபுள்ஸ் பண்ணி இவரை மாரி அதாவது அவங்க அப்பா மாரி இருக்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா இவங்க வெளில அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா மேலே ஒரு கன் ஷூட் நடந்தது. அதாவது அவங்க அப்பா மாரி டபுள்ஸ் பண்ண ஒரு மேலே கன் ஷூட் எடுத்து அவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. அதை பார்க்குறப்ப தான் அவர் மருமகன் தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மருமகன் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவரோட கேங்கோட போய் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு பார்த்திங்கன்னா அவரோட கழுத்தை நெரிச்சு கொள்ளுவாருங்க. அந்த சீனாக பார்க்கும்போது அப்பா பயங்கரமாக இருக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட் பிஜிஎம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவர் கொண்டுட்டு பார்த்திங்கன்னா
திரும்ப வந்துடுவார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூடயே தான் இருப்பார். அதாவது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. அவரும் இவங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளையை போட்டுருவார்ல. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு போவார். இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா சரி இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வில்லன் போன சும்மா இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்டே கொன்னுட்டான். அதாவது நம்ம மாப்பிள்ளை அதை அவனை கொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் கட்டுப்பாய் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஃபைட் சீன் இருக்குது பாருங்கள், அவ்வளோதாங்க. அந்த லாட்ஜ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபைட் சீன் ஒன்று தான் அல்டிமேட்டான ஃபைட் சீனு. அதில் ஒரு கன்னை வேறு புதுசாக இறக்கியிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புது கன்று இருக்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு புது கன்று இறக்கி அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த லாட்ஜை ஃபுல்லாகவே தெருக்கி விட்டுருப்பார் நம்ம ஹீரோ. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேரை நம்ம ஹீரோவே சேர்ந்து பார்த்திங்கன்னா பொழந்து எடுத்துருப்பார். அதாவது கன் ஷூட் பண்ணி தான் சாவடிச்சிருப்பார். அது இவ்வளோ கன் ஷூட் பட்டு நம்ம மேலே கன்று ஷூட் படாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹீரோ மேலேயும் பார்த்திங்கன்னா 6 புல்லட் பட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு காது கேட்காம போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டொமக் ஃபெயிலியர் ஆகிடும், ஹார்ட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பைப் வச்சுருப்பாங்க. அது போய் சொல்ல கேட்டுக்கோங்க, ஹீரோ எந்த ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டார். இவ்வளோ நிலைமைக்கு போனாலும் அவருக்கு எதுவும் ஆகாது, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். இருந்தாலும் அந்த வில்லனை கொல்றப்ப பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்கும். அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறப்ப தான் அவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனை, அவரோட ஃபேமிலி பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃப்கிட்ட நிறைய சண்டை போட்டுருப்பார். எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆயில் ரக ரொம்ப கம்மியாக இருக்குது, அவர் கூட சீக்கிரம் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றுமே பயப்படாமல் அதெல்லாம் இதுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு கூட சீக்கிரமாக ஒரு டோனர் கிடைப்பாங்க, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தைரியமாகவே தான் இருப்பார். ஃபைனலாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு டோனர் கிடச்சி பார்த்திங்கன்னா அவர் அகைன் பேக் டு ஃபார்ம். அவரோட முன்னாடி பார்த்திங்கன்னா தொந்தியுமாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பாடி ஃபிட்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்பி மாறி அவர் பழைய மாரி மாறிட்டார். இதுதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்மளால் எவ்வளோ வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா அது சூப்பராகவே இருந்திருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோயின் ஒருத்தங்க வராங்க. அவங்க யாருன்னா இந்த ஹார்ட் டோன் பண்ணவரோட, அதாவது அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபு தான் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துடும். அதாவது ஸ்டார்டிங்கில் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அப்போ தான் அந்த செகண்ட் ஹீரோயின் எல்லா உண்மையும் நம்ம ஹீரோவுக்கு சொல்லுவாங்க. இதுமாரி ஒன்றையும் டபுள்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தம்பி இருக்கார், அதாவது நீ கொன்னல அவரோட தம்பி இருக்கார், அவர் தான் பார்த்திங்கன்னா உங்களை கொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது டபுள்ஸ் ஒன்றைமாரி இன்னொரு ஆளை உருவாக்கி உங்கள் குடும்பத்தில் விட்டு ஒன்றை வச்சு எல்லோரையும் கொல்ல வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு அதாவது நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிப்பார். அப்போ தான் அவருக்கு தெரிய வரும் இவங்க தாத்தாவோட தம்பி, அதாவது அவங்க 2 பேர் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்காக ரிவெஞ்ச், அதாவது இந்த சொத்துக்காக இவங்க எல்லோரையும் கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக மாறி இருக்கும். சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நான் தேடி கொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தைரியமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு திரும்பி பார்த்திங்கன்னா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினை அனுப்பி விட்டுருவார். இந்த நடந்த உண்மை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ போய் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு, அதாவது ராஷ்மிகாட்ட சொல்கிறாரு. இதிலேருந்தே நம்ம ஹீரோவுக்கு, அதாவது ஹீரோவோட ஜென்யூனிட்டி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிய வந்திருக்கும். அதாவது அந்தளவு பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் ஆர்க் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே அவரோட ஒய்ஃப்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திடுவார். அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஏன்னா 2 பேர் சண்டை போட்டுப்பாங்கல்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம அடுத்த வில்லனை காமிக்கிறாங்க. அதாவது அவருக்கு ஒரு பாட்டு போட்டு என்ட்ரி கொடுப்பாங்களா, அந்த பாட்டை போட்டு தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு 3வது கல்யாணம் இது. அதாவது அவங்களோட தாத்தாவோட தம்பி இருக்கார்ல, ஹீரோட தாத்தாவோட தம்பி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணி அவருக்கு நிறையா பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இவரும் அதுமாரி பார்த்திங்கன்னா 3வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருப்பார். கல்யாணம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போயிருக்கு. ஏன்னா அவங்க அண்ணன் செத்துட்டார் அப்படின்னு தெரிய வந்தோடனே பார்த்திங்கன்னா போட்டு கொன்று ரத்தம் தெறிக்க பார்த்திங்கன்னா கொல்லுவார். அதான் வில்லனோட என்ட்ரி. அப்புறம் ஃபைட் பண்ணிட்டு அப்புறம் என்னங்க மேட்ரு பண்ணுவார், அதெல்லாம் விட்டுதல்ருங்க. அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வில்லனை கொல்றதுக்காக பார்த்திங்கன்னா அவர் ஊருக்கே தேடி வந்துடுவார். தேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொல்றதுக்காக தான் வருவாங்க. அவரோட கேங்ஸோடு வந்து ஷூட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ஏர்போர்ட், அதாவது அந்த ஏரோப்ளேன் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன் நடந்திருக்கும். இப்போ அதாவது அவர் கடைசி வரையும் சொல்லுவார், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான், நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி நானும் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட லெவலில் கீழே போய் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் நம்ம வில்லன் பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டார். அவருக்கு வேறு மாதிரி ஒரு சைகை காட்டணும். சரி வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவரையும் கொன்னுட்டு பார்த்திங்கன்னா அந்த கதை அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறது மாரி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்டே லாஸ்ட்டாக போய் பார்த்திங்கன்னா அவர் நடந்த
அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேசுவார். அதாவது அவங்க அப்பாவுக்கு லியூக்கேமியா இருக்குது, அவர் கூடிய சீக்கிரம் சாவ போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லுவார். அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ நீங்கள் பயப்படாதீங்கப்பா, எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும், நம்ம அமெரிக்கா போகலாம், போய் அங்கே போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமான அந்த பாண்டிங்கை பற்றி தெரிய வரும். அதாவது ஹீரோ வந்து தான் அப்பா கிட்ட நீங்கள் இப்போ பையனாகவும் நான் அப்பாவாகவும் இருக்கேன், அன்றைக்கி நடந்ததை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு தான் பையன் பட்ட வேதனை எல்லாம் தெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா அவர்கிட்ட கோச்சிட்டு பார்த்தீங்கன்னா வெளில கிளம்பிடுவாங்க. ஏன்னா தம் ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட ரிலேஷனில் இருக்காது, எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புவாங்க. இருந்தாலும் அவரோட பையன், அதாவது நம்ம ஹீரோவோட பையன் பார்த்தீங்கன்னா அவர் தேடி வந்து கட்டி பிடிப்பார். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று தெரிய வரும். அதாவது பாடி டபுள்ஸ் பண்ணாங்கல்ல, அதை நம்ம ஹீரோ மாரி இன்னொரு ஆளை உருவாக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவரை காமிக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண 2 அண்ணனுங்களை பிடிச்சி பார்த்திங்கன்னா கொன்னுக்கிட்டு இருப்பார். கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அங்கே தான் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணியே அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தை பிறந்திருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடப் கொடுக்குற மாரி பார்த்திங்கன்னா டபுள் ஹீரோ, அதாவது ஹீரோ டபுள்ஸை காமிச்சிட்டு அனிமல் பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டோரிக்கான இதை போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உண்மையாகவே ரியலி அமேசிங்காக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு 18+ இருந்தால் மட்டும் பாருங்கள், மற்ற நேரத்தில் தான் பார்க்க வேணாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டுங்க, ஹெட்ஃபோனோட பாருங்கள், சரியான படம். நீங்கள் பார்த்துருந்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே ஷேர் பண்ணுங்கள்.